ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஈஸியான கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததும் மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டு மசாலா பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 விசில் விட்டுறலாம். 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த டைமில் ஒரு கிண்ணம் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.